அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025 ஆண்டு விருச்சிக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதனும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக இந்த புத்தாண்டில் அர்ப்பனுக்கு கூட வாழ்வு ஏற்படக்கூடிய ஒரு வருடமா இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க. அலட்சியம் வேண்டாம், அவசியம் பாருங்கள். அந்த வகையில் விருச்சிகராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டான 2025 ஆண்டு விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், கேது ஆகிய 2 கிரகங்களுமே பலம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் 2 இருப்பதால நண்பர்களாலும், மனைவியாக இருந்தால் கணவனாலும், கணவனாக இருந்தால் மனைவியாலும் பொருள் வரத்து உண்டாக இருக்குதுங்க. அதாவது செல்வ நிலை உயர்வதற்கு யாராவது ஒருவர் உங்களுக்கு உதவிகரமாகவும் உறுதுணையாகவும் இருக்காங்க. அதே போல் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே இந்த புதிய வருடத்தில் வெற்றியடைய இருக்குதுங்க. குறிப்பா உங்களுடைய குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. அதே போல் வீடு அல்லது இட விற்பனை நடந்தால் அதில் ஓரளவு லாபம் பெறும் சூழ்நிலை உண்டுங்க. ஆபரண சேர்க்கை உண்டு. அதே போல் புதிய வேலைக்கு முயற்சி செய்தால் அவை நடந்து விடுங்க. ஒரு சிறு முயற்சி என்றாலும் கூட உடனே உங்களுக்கு கிடைத்து விடுங்க. கோவில் தரிசனம் எதிர்பாராமல் கிடைக்க இருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு சகோதர உறவு பலம் பெறுங்க. சுப விரயங்கள் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் கேது அமர்ந்து நற்பலன்களை வாரி வழங்க இருக்கிறார். இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசினியர்களுக்கு முக்கிய கிரகங்களான ராகு, கேது, குரு, சனி ஆகிய கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறாங்க. இந்த பெயர்ச்சியின் காரணமாகவும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சி இந்த 2025 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நிகழ இருக்கு. அந்த வகையில் கும்பராசியில் ராகுவும், சிம்மராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க. இதன் விளைவாக புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி கூட இருக்குது. அதே போல் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் யாவற்றிலும் ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைச்சிருக்குதுங்க. முன்னேற்ற பாதையில் முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி செல்ல இருக்கிறாங்க. அதே போல பணியாளர்களுடைய தொல்லை அகலுங்க. பிள்ளைகள் வழியில் வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவதன் மூலம் ஆரோக்கியம் சீராகி வழிபிறக்குங்க. தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல காரியங்களை முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த 2025 ஆண்டு அமைஞ்சிருக்குது. அதே போல் குரு பகவானும் பெயர்ச்சியாகிறார். அதாவது இந்த ஆண்டினுடைய முற்பகுதியில் ஆரம்பத்தில் ரிஷபத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது குரு பகவானுடைய நேரடி பார்வை உங்களுடைய ராசியில் பதிவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் தொட்டது துவங்குங்க. தொழில் வளம் சிறக்குங்க. அதிகார பதவியில் இருப்பவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வருடம் அமைஞ்சிருக்குது. அதே போல் மிதனத்தில் குரு சஞ்சரிக்கும் போது சுப விரயங்கள் அதிகரிக்குங்க. நண்பர்கள் மூலம் நல்ல தகவல்கள் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் உருவாகலாம். அதே போல் கூட்டு முயற்சியிலிருந்து விடுபட நேரிடுங்க. அதே போல் வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றலாமா என்று சிந்திப்பீங்க. அதே போல இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக உங்களுக்கு இந்த வருடத்தில் வந்து சேர இருக்குது. நம்பிக்கைக்குரியவர்கள் நல்ல தகவல்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சுக்கிரன், செவ்வாய், கேது ஆகிய மூவருமே இந்த வருடத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க. மற்ற கிரகங்களினால் எந்தவித நம்பிக்கையும் எதிர்பார்ப்பதில் பயனில்லை என்றாலும் கூட
வருமானம் என்பது சற்று அதிகமாகவதுங்க இருக்குது. அதே போல் புதிய கடன்களை ஏற்க நேரிடுங்க. அன்புடன் பழகிய நண்பர்கள் விலகி செல்வாங்க. குடும்பத்திலும் ஒற்றுமை குறையுங்க. ராகுவினுடைய அர்த்தாஷ்டக நிலையினால் ஆரோக்கியம் சிறிது பாதிக்கப்படும். எளிய மருத்துவ சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க. சிறு விஷயங்களுக்கு கூட அதிக முயற்சி தேவைப்படக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குது. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கும் ராகுவினால் குழந்தைகளுடைய உடல் நலன் மற்றும் கல்வி பாதிக்கப்படக்கூடும். அர்த்தாஷ்டக ராசியில் சனி நிலை கொண்டிருப்பதால உங்களுடைய உடல் நலன்ல கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புத்தாண்டில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் அவரது அர்த்தாஷ்டக ராசியில் அதாவது கும்ப ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பது தெரிகிறது. மேலதிகாரிகளும் சக ஊழியர்களும் உங்கள் மீது ஏதாவது ஒரு குறை கூறிக்கொண்டே இருப்பாங்க. வேலையை விட்டு விடலாமா என்னும் மனநிலைக்கு தள்ளப்படுவீங்க. இத்தகைய சூழ்நிலையிலும் பொறுமை நிதானம் அவசியங்க. வேலை இல்லாமல் துன்பப்படும் இளைஞர்களுக்கு இந்த புத்தாண்டில் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க இருக்குதுங்க. தங்களுடைய முயற்சிகள்ல எளிதில் வெற்றி கிடைக்குங்க. மிகவும் கடினம் இல்லைங்க. அதே போல் வெளிநாடுகள் சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களும் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரை தொழில்காரகரான சனி பகவான் அர்த்தாஷ்டக ராசியிலும் ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகியவற்றை குறிக்கும் ராசியிலும் அமர்ந்திருக்கிறார். நிலை வர்த்தக முன்னேற்றத்தை பாதிக்கும் என கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. நியாயமற்ற போட்டிகளை சந்திக்க இயலாமல் வருத்தப்பட நேரிடுங்க. நிதி நிறுவனங்களினாலும் பல பிரச்சனைகள் தலை தூக்குங்க. கூட்டாளிகள் புதிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் போட்டியும் பொறாமையும் மன அமைதியை பாதிக்கும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. அதே போல இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டான இந்த புத்தாண்டில் விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லதுங்க. தன்னம்பிக்கையும் தைரியமும் அயராத உழைப்பும் உங்கள் கண் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்குங்க. உடன்பிறப்புகளை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்குள் உறவு பலம் பெற விட்டு கொடுத்து செல்வது உத்தமங்க. கடன் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க சிக்கனத்தை கையாள முயற்சி எடுப்பீங்க. அதேபோல் பணிபுரியும் பெண்மணிகளுக்கு வேலை பளு கொடுங்க. சக பணியாளர்களால் அடிக்கடி தொல்லைகள் வந்து கொண்டே இருக்குங்க. உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாங்க. ஏனால் அப்படி ஒப்படைக்கும் போது உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் இது மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனம் தேவைங்க. எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்து முடிப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சதுர்த்தி விரதமிருந்து ஆணை முக பெருமானை வழிபட்டு வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.